இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2024 மே மாதம் வருகின்ற குரு பெயர்ச்சியில் சிம்மராசி அன்பர்களுக்குண்டான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். குரு பயிற்சி இது குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு நிகழ்வு குரு பயிற்சி. அதில் சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி பொதுவாக ஒரு நல்ல ஒரு சுபத்தன்மை வாய்ந்த குரு பயிற்சி. காரணம் எதனால் அப்படின்னா, பொதுவாக குரு பயிற்சியில் எப்போவுமே ஒரு குழப்பம் நிலவும். வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு தேதி சொல்லுவாங்க, திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு தேதி சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சியில் ரெண்டு பயிற்சியில் எப்போ கரெக்டான பயிற்சின்னு அது மக்கள் குழம்பக்கூடிய ஒரு நிலை எப்போதுமே உண்டு. இந்த ஆண்டு வருகின்ற குரு பயிற்சியானது குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை என்று குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த நிகழ்வு ரெண்டு பஞ்சாங்கத்திலுமே ஒரே தேதி ஒரே நாள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இது ஒரு உண்மையிலே ஒரு குழப்பமில்லாத குரு பயிற்சி. குரு பகவான் கால புருஷனுக்கு 9ஆம் அதிபதி, அது பாக்கியாதிபதியின் பேர், அதனால தான் அவரை முழு சுபராக வச்சாங்க. அந்த காலப்புருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு வர்றாரு, தனஸ்தானத்துக்கு. இப்போ பொதுவாகவே நல்ல ஒரு சுபிட்சமான குரு பயிற்சி தான். அதில் சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த ஓராண்டு குரு பயிற்சியானது ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்தார். 9இல் குரு இருக்கும்போது அது பாக்கியஸ்தானம், லக்னத்துக்கு பாக்கியஸ்தானம் மேசம். இந்த மேசத்தில் குரு இருந்தார். அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பயிற்சி போன ஆண்டு உங்களுக்கு. அப்போ கடந்த ஒரு வருஷம் குரு பகவான் நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொடுத்துருப்பார். நிறைய பாக்கியம், வெற்றி, நன்மைகள் எல்லாம் கொடுத்துருப்பாரு. ஒரு சிலருக்கு எனக்கு அந்த பலன் நடக்கலைன்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். காரணம், அவரவர் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபதிகள் இருக்கும்போது இந்த பலன் நல்ல 2 மடங்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தசாபதிகள் சரியில்லைன்னா இந்த பலன்கள் சிறப்பாக இருக்காது. அதனால் பலன்கள் இது பொது பலன்கள் தான் குரு பயிற்சி என்பது. இருந்தாலும் கட்டாயம் ஒரு மாற்றத்தை தராமல் போகாது. அதில் 9ஆம் இடத்துல இந்த குரு இந்த வருஷம் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. ரிஷபம் அப்படிங்கிற ராசிக்கு வர்றாரு. இது சிம்மத்திற்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். இப்போ குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது பொதுவாக நல்ல குரு பயிற்சி கிடையாது. 10இல் குரு பதவி நாசம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. 10ஆம் இடத்துல குரு வரும்போது தொழில் தடை, வருமான தடையை நிறைவேற்றுக்கு ஏற்படுது. சிலருக்கு அது உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது டீப்ரமேஷன் ஆகுது. அதில் அவர்களுக்கு வேலையில் மாற்றம் கிடைக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு வேலை இல்லாமல் போகக்கூடிய நிலை. இதெல்லாம் இந்த 10இல் குரு வரும்போது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நடக்க இருக்கிற ஒரு பலன். இது பொது பலன் தான். அவரவர் சுய ஜாதகத்தில் வச்சு இந்த பலன்கள் கட்டாயம் மாறும். இந்த பலன் கூடவோ அல்லது குறையவோ செய்யும். அப்போ 10இல் குரு வர்றது ஒரு சுபத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கோச்சாரத்தில் இந்த குரு நின்ற இடத்துலேருந்து பார்க்குற இடத்துக்கு மிகப்பெரிய பலம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்வைக்கு தான் பலம் அதிகம். அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு அந்த ரிஷபத்தில் நின்று அவர் 3 பார்வைகள் பார்வை செய்வார். நிற்கிற இடத்துல 5ஆவது வீட்டை பார்ப்பார். 5ஆம் இடம் என்பது ரிஷபத்திற்கு 5ஆம் இடம் கன்னி. அப்போ சிம்மத்திற்கு அது 2ஆம் இடம் அப்படிங்கிற 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிகப்பெரிய யோக பலம். பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகள், அதே மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள் தீரும். அதே மாதிரி உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சில மகிழ்ச்சி, சந்தோஷம். இது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய நிலை. இதெல்லாம் உங்களுக்கு இந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்குறது அதே மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது புதிய நபர் வருகை, குடும்பத்துக்கு ஒரு நபர் வருகை குறிக்கும். அப்போ யாராவது வெளியூர், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க திரும்பி வரக்கூடிய காலமாக இருக்கும். இல்லை புதுசாக திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். 2இல் குரு வரும்போது புதிய நபர் வருகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் சில நன்மைகளை குடும்பத்தில் இந்த குரு கொடுக்க போகிறாரு. குரு பார்வை 5ஆவது பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறது. அடுத்து குரு 7ஆவது பார்வையாக உங்கள் 4ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், அது தாயாருடைய ஸ்தானம். ஆரோக்கியம், நிம்மதி, இடம், நிலம், வீடு, வாகனம், இதை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம்.
அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு 10ஆம் இடத்தில் நின்று 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடத்துடைய தன்மைகளை சுபத்தன்மையாக மாற்றுவாருங்க. அப்போ வந்து சிலருக்கு இடம் நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு வாகனம் இல்லாத நபர்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். சிலருக்கு வாகனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு சொத்துகள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். சிலர் சொத்துகள் விஷயத்தில் தடைகள் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய காலம் இருக்கும். ஒரு சொத்துக்களை விற்கிறதுக்கு நிறைய நாள் எதிர்பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் தடையாக இருக்கும். அது இப்போ வந்து நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். தாயாருக்கு வந்து உடல்நல குறைபாடுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு ஆரோக்கியம், நிம்மதி, சுகஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை என்பது நல்ல பார்வை. அடுத்து 9வது பார்வையாக அவர் வந்து 6வது வீட்டை பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோயின்னு சொல்லுவாங்க. நோய், கடன், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள் இதை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். வேலை பார்ப்பவர்களுக்கு 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம். அதே மாதிரி 6ஆம் இடம் எதிரிகள் ஸ்தானம். அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அங்கே சுபத்தன்மை அடையும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன்கள் தீரக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகள் இல்லாத நிலை ஏற்படும். சிலருக்கு வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உண்டான நல்ல நிவர்த்தி கிடைக்கும். நோய்க்கான மருத்துவம் கிடைக்கும் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு, வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு கிடைக்கும். உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்படி 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பார்வை தான். 2, 4, 6 இந்த 3 இடத்த குரு பார்க்கறதுனால எதனுடைய பாவத்துடைய தன்மைகள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறதுனால இந்த பார்வை உங்களுக்கு பலம் பெறுவதனால இந்த 10ல் வந்தாலும் கூட சில சுபத்தன்மை குரு உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். இதில் உங்கள் சுய ஜாதகத்தை கட்டாயம் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அதில் உங்களுக்கு இப்போ நல்ல தசாபுத்திகள் இருக்கும் பட்சத்தில் இந்த பலன் சூப்பராக நடக்கும். இல்லை சிலருக்கு ஜாதக பிரகாரம் இப்போ டைம் சரியில்லை, அதாவது நல்ல தசாபுத்திகள் இல்லை, ஒரு லக்ன பாவர்களுடைய திசை நடக்குது அப்படின்னா அதை நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான எளிய இறை வழிபாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு இப்போ குரு பயிற்சிக்குண்டான பிரீத்தி, குரு பகவானுடைய வழிபாடுகள், குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, வியாழக்கிழமை குரு காயத்ரி மந்திரங்கள் படிப்பது, குருமகான்களுக்கு உதவிகள் செய்வது, நல்ல ஒரு வயதானவர்களுக்கு, பெரியவர்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றும். ஸோ இந்த மாதிரி எளிய வழிபாடுகளையும் செய்து இந்த ஆண்டு குரு பயிற்சியை உங்களுக்கு நல்ல சாதகமாக மாற்றி வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.